அனைவருக்கும் வணக்கம். விழுப்புரம் என்ஜிஓ காலனியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டு முன்னாடி ஒரு 10 வயசு பையன் நின்று அழுதுகிட்டு இருக்கான். இந்த பையனை வந்துட்டு அந்த ஏரியா மக்கள் வந்து பார்க்குறாங்க. எதுக்காக அவன் அழுதுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கிட்டத்தில் போய் பார்க்குறாங்க. என்னடா நடந்ததுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் வந்து பேசவே இல்லை, அழுதுகிட்டே தான் இருக்கான். கையை மட்டும் வீட்டுக்குள்ளே பார்த்து கை நீட்டிகிட்டு இருக்கான். ஸோ இதை பார்த்தது என்ன பண்ணுறாங்கனாக்கா, டைரெக்டாக அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. வீட்டுக்குள்ளே போய் பார்த்தாக்க வந்த எல்லா மக்களுக்குமே வந்து ஒரு பேரதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடக்குது. ஏன்னா அந்த பையனோட அம்மா வந்து ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்குறாங்க. ஸோ இதை பார்த்ததும் உடனடியாக வந்து போலீஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸும் டைரெக்டாக கிளம்பி இங்கே ஸ்பாட்டுக்கு வராங்க. வந்துட்டு பார்க்கும்போது யாரோ வந்து இந்த பொண்ணை வந்து கொண்டிருக்காங்கன்னு சொல்லி கிளியராக தெரியுது. இமீடியட்டாக அந்த பாடியை வந்து அட்டாப்சிக்காக வந்து ஜிஹெச்சுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பின கொஞ்ச நேரத்திலே பார்த்தாக்கா இந்த பொண்ணோட அண்ணன் வராரு, ஜெயக்குமார் அப்படின்ற ஒரு நபர். அந்த நபர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, என்னோட தங்கச்சியை கொண்டது என்னோட மச்சான் தான் சொல்லி அவர் கிளியராக சொல்கிறாரு. இந்த டயத்தில் இந்த இறந்து போன பொண்ணோட கணவர் என்ன பண்ணுறாருன்னா, பக்கத்து போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு சரணடைகிறாரு. நான் வந்து என்னோட மனைவியை கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு அவர் வந்து சரணடைகிறார். ஸோ இதை கேட்ட போலீஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா, நீ எதுக்காக உன் மனைவியை கொன்ன, உன் பேர் என்ன நடந்துன்னு சொல்லி டீட்டெயிலாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விசாரிக்கும் போது தான் போலீஸ்க்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பைத்தியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. இந்த நபரோட பேர் வந்து கண்ணன், வயசு வந்து 48 ஆகுது. இவங்க அப்பா பேர் வந்து கிருஷ்ணன். இவர் வந்து ஒரு கவர்மெண்ட் பேங்க்கில் எம்ப்ளாயாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து இவர் வந்து உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டார். ஸோ டியூட்டியில் இருக்கும்போது இறந்து போனதுனால கருணை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் உள்ள ஒருத்தருக்கு வந்து இந்த வேலை வருது. ஸோ அந்த வேலையை பார்த்தீங்கன்னா இந்த கண்ணனுக்கு கொடுக்குறாங்க. இந்த கண்ணன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து அவங்க அப்பா பார்த்த அதே வேலைக்கு வந்து போகிறாரு. போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கண்ணனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கற்பகம் அப்படின்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு அடுத்தடுத்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து 2 பசங்க பிறக்கிறாங்க. ஒரு பையனோட பேர் வந்து நிகர்ஜித், 2வது பையனோட பேர் வந்து ஹரிஷ். இவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப நல்ல சந்தோஷமாக போயிட்டுருக்கு. கடந்த 11 வருஷமாக பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனதுலேருந்து எந்த ஒரு சண்டையும் இல்லாமல் ஃபேமிலி வந்து அவ்வளோ சூப்பராக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி மற்ற எல்லாரும் வந்து தங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு இந்த கப்பல்ஸ் வாழ்ந்துட்டு இருக்கும்போது சில மாதத்துக்கு முன்னாடி இருந்து 2 பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடிக்கடி சண்டை வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த சண்டை எதுக்காக வருது அப்படின்னாக்க, அதாவது இந்த கண்ணன் வந்து தன்னோட மனைவி மேலே வந்து சந்தேகப்பட்டுட்டு இருக்காரு. அதாவது தன்னோட மனைவி வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வேறு யார் கூடயாவது ஒரு வேளை பழகிட்டு இருக்கலாம், வேறு யார் கூடயாவது ஃபோன் பேசிகிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி அடிக்கடி சண்டை போடுறாரு. 2020 கொரோனா டைமில் யாருக்கும் வந்து அதிகமாக வேலை இல்லாததுனால எல்லாரும் மொபைல் வந்து அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இந்த கற்பகமும் பார்த்திங்கன்னா மொபைல் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. சோஷியல் மீடியா வந்து இவங்க வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து கால் பண்ணி பேசுகிறதா இருக்கட்டும், இதையெல்லாம் வந்து இந்த கண்ணன் பார்க்கும்போது சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அதாவது நம்மளை விட்டுட்டு வேறு யார் கூட இவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க, அதேமாதிரி வேறு யாரோ பசங்க கூட பேசிகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது, சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா வேறு யாராவது பசங்க கூட வந்து சேட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இவர் தனக்குள்ளே ஒரு கற்பனை வந்து வளர்த்துக்கிறாரு. இந்த கண்ணன் வந்து என்ன நினச்சிருக்காரு அப்படின்னாக்க, பொதுவாக வந்து நம்ம சமூகத்தில் வந்துட்டு இந்த மாதிரி இல்லீகல் அஃபேர்ன்றது நிறையா நடந்துகிட்ருக்கு. அதாவது கல்யாணம் பண்ணின பொண்ணு பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு பசங்களோட பேசுகிறதா இருக்கட்டும், வெளியில் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பேசுகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் நிறையா நடக்கிறத பார்த்து இவர் என்ன பண்ணுறாருனாக்க, தன்னோட மனைவியை வந்து அதே மாதிரி பேசிகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினச்சி மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கற்பனையை வந்து வளர்த்துக்கிறாரு. ஒருவேளை வேறு யாராவது பசங்க கூட பேசிகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது, ஸோ ஒருவேளை வேறு யார் கூட வந்து சேட் பண்ணிகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது, ஒருவேளை நம்ம வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னாக்க வர்றதுக்கு நைட் ஆயிடுது, ஸோ அது வரைக்கும் வேறு யார் கூட பேசிகிட்டு இருக்கலாம், இல்லை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்களோட ஒன்றா உறவு வச்சுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தனக்குள்ளே வந்து கற்பனை வந்து அதிகமாக வளர்த்துக்கிறாரு. இந்த கற்பனை என்ன ஆகுது அப்படின்னாக்கா, ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னோட மனைவியை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு, திட்ட ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ நீ வந்து யார் கூட பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி வந்து சந்தேகப்பட்டுகிட்டே இருக்காரு. வீட்டுக்கு யாராவது ஒரு ஜென்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னாக்கா, யார் வந்தாங்க, எதுக்காக வந்தாங்க, நீ எதுக்காக அவங்ககிட்ட பேசினேன்னு சொல்லி சந்தேகப்பட்டு திட்ட ஆரம்பிச்சிருக்காரு. சப்போஸ் யாராவது ஜென்ஸ் வந்து கால் பண்ணால் கூட அவங்க யார், என்ன, எதுக்காக நீ பேசினன்ற மாதிரி அவர் வந்து பேசிகிட்டே இருக்காரு. இந்த சந்தேகம் வந்து அதிகமாக ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த கற்பகத்துக்கு வந்து தன்னோட கணவர் மேலே வந்து வெறுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இனிமேல் அவங்க கூட நான் வாழ முடியாது, இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. அதாவது நான் வந்து எந்த ஆம்பளை கூட நான் பேசவும் இல்லை, யாரு கூட வந்து பழகவும் இல்லை, நான் ஒன்றை தவிர வேறு யாரு கூடவும் பேசவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனாலும் இந்த கண்ணன் வந்து அதை வந்து கேட்கவே இல்லை. ஸோ நீ வந்து யார் கூட பேசுகிறேன்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுப்பாகி இனி உன் கூட நான் வாழவே முடியாதுன்ற ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ முடிவு பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, டைரெக்டாக கிளம்பி சிவகாசியில் இருக்கக்கூடிய அவங்க அண்ணன் வீட்டுக்கு போகிறாங்க. சிவகாசி மணிநகரில் அவங்க அண்ணனோட வீடு இருக்குது. அவங்க அண்ணனோட பேர் வந்து ஜெயக்குமார். அங்கே போயிட்டு தனக்கு நடந்த எல்லா சம்பவத்தையும் சொல்கிறாங்க. இது மாதிரி என்னை வந்து சந்தேகப்பட்டு டெய்லி வந்து அடிக்கிறான், திட்டுறான், ஸோ இந்த மாதிரி டெய்லியும் டார்ச்சர் போயிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லி அவருக்கு வந்து தன்னோட தங்கச்சிக்கு பார்த்திங்கன்னா ஆறுதல் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பொண்ணு வந்து அங்கேயே இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இவர் வந்து வேலை முடிஞ்சு ரிட்டன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தாக்க தன்னோட மனைவியால் காணோம், தன்னோட குழந்தைங்களால் காணோம். இப்போ தான் புரியுது இந்த கண்ணனுக்கு, நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு முட்டாளாக இருந்திருக்கோம், நம்ம வந்து சந்தேகப்பட்டதுனால தன்னோட மனைவியை வந்து கோவிச்சுக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அவர் அங்கேருந்து கிளம்பி டைரெக்டாக இங்கே மச்சான் வீட்டுக்கு வராரு.
வந்துட்டு தன்னோட மனைவி கிட்ட வந்து எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாரு. நான் பண்ணது முட்டாள்தனம் தான், என் மேலே தான் தவறு, நீ கிளம்பி வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அவர் வந்து எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாரு. ஆனால் அந்த பொண்ணு வந்து கேட்கவே கிடையாது. நீ வந்து திருந்த போகிறது கிடையாது, நீ வந்து பைத்தியமாகவே மாறிட்ட, ஸோ உன் கூட நான் வாழ முடியாதுன்ற மாதிரி இந்த பொண்ணு வந்து மறுத்து பேசிகிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் மச்சான்கிட்ட போய் கெஞ்சுறாரு அந்த ஜெயக்குமார்கிட்ட. அதாவது நான் வந்து பண்ணது தவறு தான், இனிமேல் உங்கள் தங்கச்சி இது மாதிரி துன்புறுத்த மாட்டேன், இந்த மாதிரி தப்பாக பேச மாட்டேன், எனக்கு வந்து என் ஒய்ஃப் தான் முக்கியம், நீங்கள் வந்து அனுப்பிச்சி வைங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாரு. ஆனால் அவரும் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, நீ வந்து இந்த மாதிரி கிறுக்குத்தனம் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் தங்கச்சி உன்னை நம்பி எப்படி அனுப்புறது, ஸோ நீ அங்கே போயிட்டு நீ வந்து கொலை கூட பண்ணுவேன்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே கெஞ்சிக்கிட்டே இருந்த அந்த கண்ணன் என்ன பண்ணுறாருன்னா 2 பேரோட காலில் விழுந்துறாரு. ஸோ காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறேன், எப்படியாவது வந்து அனுப்பிச்சி வைங்க, நான் பண்ணது தவறு தான் சொல்லிட்டு அவர் வந்து கெஞ்சுறாரு. ஸோ இந்த அளவுக்கு கெஞ்சினதுக்கப்புறமும் வந்துட்டு நம்ம வந்து இறக்கப்படாமல் இருக்கிறதான்னு சொல்லி இந்த ஜெயக்குமார் வந்துட்டு நீ போமா பார்த்துக்கலான்ற மாதிரி அனுப்பிச்சி வைக்கிறாரு. இந்த பொண்ணும் கிளம்பி டேரெக்டாக கணவரோட வீட்டுக்கு வராங்க. ஸோ இங்கே விழுப்புரத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஃபேமிலி வந்து நல்லா சந்தோஷமாக இருக்குது. இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா தன்னோட கணவர் வந்து திருந்திட்டார், ஸோ இந்த மாதிரி முட்டாள்தனமாக இருந்ததெல்லாம் திருந்தி நார்மல் ஆகிட்டாருன்ற மாதிரி அந்த பொண்ணு நினச்சிருக்காங்க. இந்த கற்பகம் வந்துட்டு சந்தோஷமாக இருந்து 2 நாள் கூட கிடையாது. அதாவது 2010 ஜனவரி 10ஆம் தேதி வந்துட்டு மிகப்பெரிய ஒரு கோர சம்பவம் நடக்குது இந்த பொண்ணுக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா, இந்த கண்ணன் வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் தன்னோட மனைவியை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் நார்மல் ஆகிட்டார் அப்படின்னு கேட்டால் ஆக கிடையாது. ஜனவரி 9ஆம் தேதி நைட்லேருந்தே மறுபடியும் வந்து இவருக்கு வந்து கிறுக்கு பிடிச்சிருக்கு. அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னாக்கா, இல்லை தன்னோட மனைவி வந்து யார் கூட பேசிகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை இங்கே வந்து ஆன்லைனில் வந்து யார் கூட சேட் பண்ண வாய்ப்பு இருக்குது, இல்லை இந்த நபரோட வந்து பேச வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவருக்குள்ளே மனசுக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் என்ன பண்ணுறாருனாக்கா, இல்லை நம்ம ஒய்ஃப் வந்து நம்மளை வந்து சீட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம வேலைக்கு போனாக்கா வேறு யார் கூட பேசிகிட்டு இருக்காங்க, வேறு யார் கூட வந்து இல்லீகல் அஃபேரில் இருக்காங்கன்ற மாதிரி மைண்டில் வந்து ரொம்ப அதிகமாக ஓடி ஓடி என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அடுத்த நாளே அதாவது ஜனவரி 10ஆம் தேதி என்ன பண்ணுறாங்கன்னா, காலையில் வந்து இந்த பொண்ணு வந்துட்டு தன்னோட கணவர் வந்து திருந்திட்டார் அப்படிங்கிற மாதிரி நினச்சி கிச்சனில் வந்து சமைச்சிட்ருக்காங்க. தன்னோட பசங்களுக்காகவும் தன்னோட கணவருக்காக வந்து டிஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த நபர் பின்னாடி வந்துட்டு இந்த பொண்ணுக்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி வர்றாரு. வந்த நபர் கிச்சன்லேருந்து ஒரு கத்தி எடுத்து அந்த பொண்ணை வந்து சரமாரியாக குத்திடுறாரு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கற்பகம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே கத்தி கதறாங்க. இந்த டயத்தில் அந்த பொண்ணு மேலே ஏறி உக்காந்து சரமாரியாக குத்துறாரு. இந்த பொண்ணோட சத்தத்தை கேட்டு இந்த பொண்ணோட முதல் பையனான இந்த நிகழ்ச்சித்து என்ன பண்ணுறான்னா, டேரெக்டாக இங்கே வந்து பார்க்குறான். பார்த்தாக்கா தன்னோட அப்பா இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை பண்ணிகிட்டு இருக்க நேர்லேயே பார்த்துட்றான். இப்போ அந்த பையன் வந்து வேறு என்ன பண்ணுன்னு ஒன்றும் புரியாமல் அழுதுகிட்டு இருக்கான். இந்த பையனை கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்கு வெளியில் விட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா கதவை சாத்திட்டு அங்கேருந்து கிளம்பி எஸ்கேப் ஆயிடுறாரு. இந்த சமயத்தில் இந்த பையன் வந்து தனியாக நின்று அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து அந்த ஏரியா மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன்டா அழுதுகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்க்குறாங்க. அப்போ தான் வந்துட்டு தான் வந்து பேசக்கூட முடியாமல் கையை நீட்டி நீட்டி அழுதுகிட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தாக்க இந்த பொண்ணு வந்து இறந்து போய் கிடக்குறாங்க ரத்த வெள்ளத்தில். ஸோ இமீடியட்டாக வந்து போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் இந்த பையனோட மாமா ஜெயக்குமாருக்கும் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா சிவகாசியிலேருந்து டேரெக்டாக இங்கே வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் போலீஸில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதாவது நான் வந்து என்ன நடக்கக்கூடாதுன்னு நினச்சேனோ அதே தான் இங்கே நடந்திருக்கு. அவன் வந்து கிறுக்கு பிடிச்சி போயிருக்கான், ஸோ கொலை கூட பண்ண யோசிக்க மாட்டான்ற மாதிரி நினச்சேன், அதே தான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பண்ணியிருக்கான்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருந்திருக்காரு. இந்த ஜெயக்குமார் என்ன பண்ணுறாருன்னா, பக்கத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு சரணடைகிறாரு. அதாவது நான் பண்ணது ஒரு முட்டாள்தனம் தான், நான் வந்து என் மனைவி மேலேருந்து ஒரு பொசசிவ்னால தான் பண்ணிட்டேன், என் மனைவியை வந்து ரொம்ப பிடிக்கும், சப்போஸ் வேறு யார் கூட பேசினா அதை வந்து என்னால் தாங்க முடியாது, அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவர் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. இந்த கண்ணன் மேலே 302 ஐபிசியில் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. நேரில் பார்த்த சாட்சியாக பார்த்தீங்கன்னா இவரோட பையனே பார்த்தீங்கன்னா நேரில் பார்த்த சாட்சியாக இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ணனும் பார்த்தீங்கன்னா தான் பண்ணதை வந்து உண்மையை வந்து ஒத்துக்கிட்டார். ஸோ இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாங்க. சந்தேகம் அப்படிங்கிறது லைஃபுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னாக்கா டோட்டலாக நிம்மதி வந்து காலியாகிடும். அதனால் சந்தேகம் உங்களுக்கு வருது அப்படின்னாக்கா அதோட ஆரம்பத்திலே வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு இந்த சந்தேகத்தை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள் குடும்பத்தையே அழிச்சிடும். லைஃப்பில் வந்து கணவன் மனைவி மேலேயும் மனைவி கணவன் மேலேயும் பார்த்தீங்கன்னா பொசசிவாக இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனால் அந்த பொசசிவ் முத்தி போய் பைத்தியக்காரத்தனமாக மாறிடக்கூடாது. ஸோ அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா பொசசிவாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். பொசசிவ் முத்தி போய் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக மாறினா இந்த மாதிரியான கொலையில் வந்து தான் இது வந்து நிற்கும். ஸோ அந்த இடத்துல கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இந்த கேஸில் இந்த கண்ணன் வந்து பொசசிவ்னால தான் என்னோட மனைவியை கொண்டேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவர் பண்ணின செயல் வந்து சரியாக தவறா அப்படிங்கிற பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.